வெல்கம் டு உழுவட் பிடிக்கும். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குக்கிங் vlog பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா என்னமோ அரிசி கொழுக்கட்டை செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி அப்படியே பான் பண்ணுவேன். அப்படி பான் பண்ணிக்கிட்டேன். சட்டி தான் நான் வேகலை. எண்ணெய் ஊற்றணுமா? எந்த எண்ணெய்மா? சமைக்கிறீங்க போல. இப்போ எண்ணெயை ஊற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கழி போகிறோம். நம்ம தெரிச்சு ஓடிடு. எவ்வளோ ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறது? வெடிக்க மாட்டேங்குது, ஆனால் ஊறுது. என்ன வித்தியாசமான கடையாக இருக்கும் கூட. வெயிட்டிங் பண்ணால் அதான் வெயிட்டிங் செஞ்சாரு. ஐயோ கொடுத்து மண்டையிலே ஸ்டாப் பண்ணு. கடலைப்பருப்பு இது நெக்ஸ்ட்டு கடுகு போட்டதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடுறாங்க. தெரியுதா? தெரியுது. அப்புறம் நெக்ஸ்ட்டு இஞ்சி தான் போட்டுருக்காங்க. நறுக்கு நறுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு இது போடுறாங்க. இது கருவேப்பிலை. என்னடா இது? கடுகும் கருவேப்பிலைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கா. அப்புறம் வெங்காயம் போடுறாங்க. இன்னொருத்தர் கொத்தமல்லி போடுறாங்க. வெங்காயம் போட்டாங்க. வெங்காயம் ஆனால் கொத்தமல்லி கருவேப்பிலை பருப்பு விட வெங்காயம் நிறைய போட்டுருக்காங்க. எவ்வளோ போட்டோ விடாம எடுத்துட்டு இருக்குது. காரணம் கிட்ஸ் இப்போ வீட்டு பாருங்க. ஆனா நம்ம சட்டி சமைக்கிற மாதிரி இருக்கிறோம். எனக்கு தேங்காய் ஸ்மெல் வாசனை வருது. தேங்காய் சாப்பாடு வாசனை வருது. இது என்ன போடுறீங்க? கிழங்கா? கீரமா? கீரசம்மா? சீரகம். சாரி தங்கத்து சீரகம் போடுறாங்க. சீரகம் எனக்கு தெரியுது. உப்பு தூள் தூள் அப்படியே வதக்கிக்கோங்க. வதக்கிக்கோங்க. வாயில் வர முடியும். என்ன பண்ணுறாங்க? பழி கழிக்கிறாங்க. தினமும் மாவு வச்சு வச்சுருக்காங்க. இது கொழுக்கட்டை மாவா? கொழுக்கட்டை மாவு போடுறாங்க. எப்படிமா இப்படி போட்டுருங்களா? அரிசி தேங்காய் மிளகாய். அரிசி தேங்காய் மிளகாயில் போட்டுருக்கீங்களா? ஆனால் இன்னும்மா கேக்கு இந்த கிரீம் ஓட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கு. கிருமி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி போடுவாங்க. ஏன்னா அது வந்து தண்ணி ட்ரைனாக இல்லைன்னா கேட்குதா? சொல்லுங்க கேட்கும். அப்புறம் இது போட்டுறாங்க கொத்தமல்லி தழை. எங்கள் வீட்டை புதுசாக கொத்தமல்லி தழை வச்சுட்டா நல்லா புரிஞ்சிட்டாங்க.
தண்ணி வடிகிற வரைக்கும் வணக்கணும். தண்ணி வடிகிற வரைக்கும் வணக்குங்க தண்ணியில், இல்லைன்னா உங்களுக்கு நல்லா வராது. டேஸ்ட்டு வந்து வதக்கிக்கோங்க. தண்ணி நல்லா இஞ்சிடும். அப்படியே எதுன்னு நான் விடலாம். இப்போ தண்ணி இஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இஞ்சிடுச்சு. ரொம்ப நிறைய இஞ்சிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இட்லி போடுங்களா அந்த குண்டா வைக்கிறாங்க. வேற எங்கேயோ நான் கூட பயந்துட்டேன். இது வந்து இட்லி போட வச்சிடலாம். இது அப்படியே அந்த உருந்த இந்த லட்டு மாதிரி செய்வாங்களே அந்த மாதிரி செஞ்சு இந்த இட்லி வைப்போம்ல அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரமா 10 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரெடி ஆகிட்டோம். அப்புறம் இல்லை டேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறமா நான் அடுப்பு இது வந்து இங்கே வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மொத்தத்தில் நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? போடுங்க. நல்லா இருக்குமாமா? போதும். விஷத்தை கொடுத்துருக்கனே வந்துட்டீங்க. இது தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்குல்ல வட்டினி? தேங்காய் சட்னி, கொழுக்கட்டை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருலாமா? நல்லா சூடாக இருக்கு, கையே வெந்துட்டு போல. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு.